துலாம் ராசிக்காரர்கள், துலா ராசியை பொறுத்தவரை இந்த ஆண்டு மிக மிக அற்புதமான ஆண்டு. துலா ராசிக்காரர்களுக்கு ஃபர்ஸ்ட் அஷ்டமத்து குருவானப்பட்டவர் நிறைவு பெறுகிறார் மே மாசம் 11ஆம் தேதியிலிருந்து. அடுத்து 12ஆம் இடத்தில் இருந்த கேது பகவான் 11ஆம் இடத்தில் நகர்கிறார். ராகு பகவான் 5ஆம் இடத்திலும் சனி பகவான் 6ஆம் இடத்திலும் நகர்கிறார். இது எல்லாம் சேர்ந்து தொழில திடீர் வளர்ச்சி, அதற்கான கடன் வாங்குறீங்க, அதற்கான பண வரவு வரக்கூடிய குரு பயிற்சி, இப்படி அனைத்தும் வளர்ச்சி பாதைக்கு செல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு. கடன் கூட நியாயமா தான் வாங்க போறீங்க. ஒரு தொழில் வளர்ச்சி அதுக்காக கடன் வாங்குறீங்க, ஒரு வீடு அதுக்காக கடன் வாங்குறீங்க, ஒரு ஹோட்டல் வைக்கிறீங்க அதுக்காக கடன் வாங்குறீங்க, கல்யாணத்துக்காக கடன் வாங்குறீங்க, வீடு கட்டுறதுக்காக கடன் வாங்குறீங்க என்று வளர்ச்சி பாதைக்கான கடன் பெறக்கூடிய ஆண்டாக இருந்தாலும் அவையெல்லாம் எளிமையாக கிடைத்து குரு பகவான் அருளால் பொருளாதாரம் வளர்ச்சி பெருகக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு. இந்த ஆண்டில் துலா ராசிக்காரர்கள் அவரவர்கள் குலதெய்வத்திற்கு அமாவாசையில் சென்று தந்தை வழி குலதெய்வத்தை இழுப்ப எண்ணெயில் மண் அகல் விளக்கில் சிகப்பு நாடாத்திரி போட்டு விளக்கேற்றி வழிபட்டு விட்டு வந்தால் இந்த ஆண்டு அற்புதமான வளர்ச்சி ஏற்படும் அற்புதமான ஆண்டாக அமைய வாழ்த்துக்கள். விருச்சிக ராசிக்காரர், விருச்சிக ராசியை பொறுத்தவரை இந்த ஆண்டு பல்வேறு சிக்கல்களும் பல்வேறு லாபங்களும் இருக்கும். ஏன்னா இதுவரை 4ஆம் இடத்தில் இருந்த சனி பகவான் 5ஆம் இடத்துக்கு நகர்கிறார். இதுவரை 5ஆம் இடத்தில் இருந்த ராகு பகவான் 4ஆம் இடத்துக்கு நகர்கிறார். குரு பகவான் 7ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடத்துக்கு அஷ்டமத்து குருவா போயிடுவார். பொருளாதார நெருக்கடி இருக்கும், ஆனால் தொழில் வளர்ச்சி இருக்கும். ஒரு இடத்துல வேலை கிடைக்கலன்னு இருப்போம், இப்போ வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும், ஆனால் அதுக்கான காசு கிடைக்காது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அந்த பொருளாதார வளர்ச்சிக்காக இறை வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும். அஷ்டமத்து குரு காசு கஷ்டம் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் இஸ் இல், பட் தொழில் வளர்ச்சி என்பது வெல் அப்படின்னு தான் நீங்கள் நினச்சிக்கணும். அப்போ அந்த தொழில் வளர்ச்சி நன்றாக இருக்கக்கூடிய நேரத்தில் போராடி போராடி நான் பணத்தை ரெடி பண்ணி நான் தொழிலை வளர்த்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு. அக்டோபர் மாதம் வரலைக்கு தான் அக்டோபரில் மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படும். அப்போ பொருளாதாரத்தில் ஏற்றம் இருக்கும், கொஞ்சம் பண வளர்ச்சி கம்மியாக இருக்கும், அவற்றையெல்லாம் சமாளிக்க முடியும். சனி பகவான் சாதகமாக வருகிறார், குரு பகவான் சாதகமாக இல்லை என்றாலும் ராகு பகவான் சாதகமாக வருகிறார். இந்த நேரத்தில் ஒரு முறையேனும் ஆலங்குடி சென்று ஆபத் சகாயேஸ்வரர் என்று சொல்லக்கூடிய சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்து, விநாயக பெருமானுக்கு அர்ச்சனை செய்து, அங்கே இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்திக்கு அர்ச்சனை செய்து விட்டு வந்தால் இந்த ஆண்டு குரு பகவான் மட்டும்தான் சாதகமாக இல்லை, சனி பகவான் சாதகம், ராகு பகவான் சாதகம், அனைத்தும் தொழில் வளர்ச்சியோடு முன்னேற்ற பாதைக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு அமையும் ஒரு அற்புதமான ஆண்டாக அமைய வாழ்த்து. தனுசு ராசிக்காரர், தனுசு ராசியை பொறுத்தவரை இந்த ஆண்டு மிக மிக அற்புதமான ஆண்டு. இதுவரை 4ஆம் இடத்தில் இருந்த ராகு பகவான் 3ஆம் இடத்திலும், 3ஆம் இடத்தில் இருந்த சனி பகவான் 4ஆம் இடத்திலும் நகர்ந்து தாய் வழி பாட்டிக்கு உடல் பாதிப்பு, கண்டம், தாயாருடைய உடல் பாதிப்பு, தொழிலில் அலைச்சலோடு வளர்ச்சி, தோல் சம்பந்தப்பட்ட நோய் நீங்குவது, குரு பகவான் சாதகமாக இருந்து தொழில் வளர்ச்சியை ஏற்படுத்துவது, வேலை வாய்ப்பு கிடைப்பது, வருமானம் கிடைப்பது, புதிய உறவு கிடைப்பது, புதிய நண்பர்கள் கிடைப்பது, புதிதாக நல்ல விஷயங்களில் கவனம் செலுத்தி வெற்றி வாய்ப்புகளை பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு. 7ஆம் இடத்துல குரு பகவான், எவ்வளவு பெரிய வளர்ச்சி! நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள், உறவுகள் கிடைப்பார்கள், திடீர் திருமணம் நடைபெறும், நீண்ட நாட்களாக தொழில் அமையாதவர்களுக்கு தொழில் அமையக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பை 7ஆம் இடத்து குரு பகவான் வாரி வழங்குவார். புதன் மணி ஏறி குரு பகவான் அமர்வது தனுசு ராசிக்கு மிகப்பெரிய யோகம். ஒரு முறையேனும் ஒரு வியாழக்கிழமையில திருப்பதி ஏழுமலையானை சென்று தரிசனம் செய்துவிட்டு வந்தால் இந்த ஆண்டு பழைய பிரச்சனைகளை தீர்த்து அலைச்சலால் உழைப்பால் புதிய வேலை வாய்ப்பு, புதிய நண்பர்கள் என்று வளர்ச்சி பாதையில் மிகப்பெரிய வாய்ப்பு அமையும் ஒரு அற்புதமான ஆண்டாக அமைய வாழ்த்துக்கள். மகர் ராசிக்காரர்கள், மகர் ராசியை பொறுத்தவரை இந்த ஆண்டு மிக மிக சிறப்பான ஆண்டு. 7.5 சனியானது நிறைவு பெற்றது, இல்லை நிறைவு பெறலன்னு குழப்பத்தில் இருப்பீங்க. 7.5 சனியானது இந்த ஆண்டு மார்ச் மாதம் 6ஆம் தேதி 6/3/2026 நிறைவு பெறுகிறார். மாசி மாதம் 13ஆம் தேதி. இப்போ இருந்தே 7.5 சனியானது முடிவை நோக்கி நகர்ந்து கொண்டே போகும். அக்டோபருக்கு மேலே பெரும்பகுதி பிரச்சனையானது முடிஞ்சிடும். புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள். குரு பகவான் சாதகமாக இல்லாதால பொருளாதாரத்தில் கொஞ்சம் நெருக்கடி இருக்கும். 6ஆம் இடத்துக்கு போகிறதால கடன் வாங்கக்கூடிய சூழல் கூட வரும். ராகு பகவான் சாதகமாக இருக்கிறார், கேது பகவானும் சாதகமாக இருக்கிறார். இவை அனைத்தும் சேர்ந்து பழைய பிரச்சனை இல்லை, 7.5 முடிஞ்சு போச்சு. ஆனால் மழை விட்டு போச்சு, துவான விடல. பழைய பிரச்சனைலாம் முடிஞ்சு போச்சு, புதிய வேலை வாய்ப்பு கிடைக்குது, புதிய வீடுக்கு மாறுறோம், புதிய விஷயங்களுக்கு கவனம் செலுத்துகிறோம், புதுசாக எல்லாமே நடக்குது. ஆனால் அவற்றுக்கான முயற்சிக்கான பணம் கிடைக்கல, வருமானம் பத்தல, ஜெயிலிருந்து ரிலீஸ் ஆகிட்டா வெளியே வந்தால் என்ன வேலை செய்யறதுன்னு புரியல
அப்படிங்கிற கதை தான். நிதானமாக யோசித்து இறை வழிபாட்டை மேற்கொள்ளும் போது நீங்கள் என்ன விஷயங்களில் கவனம் செலுத்த வேண்டும், எப்படியெல்லாம் பணத்தை சம்பாதிக்க வேண்டும், எப்படியெல்லாம் உங்க வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று சிவபெருமான் வாரி வழங்குவார். இந்த நேரத்தில் ஒரு முறையேனும் சனி பகவான் நிறைவு பெற்றிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ராமேஸ்வரம் சென்று 22வது கோடி தீர்த்தத்தில் குளிச்சுட்டு உங்க பாவ கணக்கெல்லாம் விட்டுட்டு அப்படியே போய் உத்தரகோசமங்கல் சிவபெருமானுடைய மங்களநாதருடைய அருளாசி வாங்கிட்டு வந்துட்டீங்கன்னா 7.5 சனியானது நிறைவு பெற்று இந்த ஆண்டு உங்களுடைய சிந்தனையில் புதிய வாய்ப்பு, புதிய வேலை, புதிய விஷயங்களில் கவனம் செலுத்தக்கூடிய வாய்ப்பை ராமநாத சுவாமி மங்களநாதரும் வாரி வழங்குவார்கள். மகர ராசிக்காரர்கள் இந்த ஆண்டை இறை வழிபாட்டோடு தொடங்கி 7.5 சனி நிறைவு செய்து வாழ்க்கையில் பல்வேறு வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்ள வாழ்த்துக்கள். கும்பராசிக்காரில் கும்பராசியை பொறுத்தவரை இந்த ஆண்டு மிக மிக அற்புதமான ஆண்டு. ஜென்ம சனியில சனி பகவான் தலையில ஏறி உட்கார்ந்துட்டு அடின்னு அடிச்சுக்கிட்டே இருந்தார். அவற்றை எல்லாம் நிறைவு செய்து இந்த ஆண்டு நிறைவு நோக்கி நகர்ந்து இந்த ஆண்டோடைய இறுதியில் மாசி மாதம் 13ஆம் தேதி 6/3/2026 திருநள்ளாறு சனி பயிற்சியோடு ஜென்ம சனியானது நிறைவு பெறுகிறது. பாத சனியை நோக்கி நகர்றீங்க. பாத சனி லாப சனி. லாபம்னா நிறையா இல்லை, கொஞ்சமாக தான் கொடுப்பாரு. அந்த லாப சனியை வரவேற்கக்கூடிய ஆண்டு. அதே போல் குரு பகவானும் சாதகமாக அமர்வார். 5ஆம் இடத்தில் குரு பகவான் அமர்வது மிகப்பெரிய சிறப்பு. தொழில் அமையும், வருமானம் கிடைக்கும், வேலை வாய்ப்பே இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். பெரிய வேலை இல்லை, சின்னதாக வேலை. வெளிநாட்டு பயணம் கிடைக்கும். அங்கே போய் கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி சூழல் இருந்தாலும் வெளிநாடு போயிட்டோன்ற திருப்தி. அனைத்தும் ஆரம்பிக்க முடியும், வளர்ச்சி அடைய முடியாது என்பதை புரிந்து கொள்ளணும். தொடங்கவே முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்த கும்பராசிக்காரர்களுக்கு இப்போ தொடங்கலாம், ஆனால் வளர்ச்சி அடைய முடியாது. ஒரு இடத்துல உங்களுக்கு வேலை போயிடுச்சு, மரியாதை குறைவாக நடத்திவிட்டார்கள், இப்போ திருப்பி வேறு இடத்துல வேலை கிடைக்கும். ஆனால் பழைய இடம் மாதிரி இங்கே மரியாதை கொடுக்க மாட்டாங்க, பழைய இடம் மாதிரி வருமானம் வரல அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் தான் இருக்கும். ஆனால் இதே இடத்துல இன்னும் வேலை பார்க்கும்போது அடுத்தடுத்து மரியாதை வருமானம்லாம் வந்துடும். கிடைக்கிற வாய்ப்புகளை தக்க வைத்துக் கொள்ளணும். இந்த நேரத்தில் கும்பராசிக்காரர்கள் ஒரு முறையேனும் கும்பகோணம் சென்று கும்பேஸ்வரர் வழிபட்டு மங்கள நாயகி வழிபட்டு வரும்போது இந்த ஆண்டு ஜென்ம சனியானது நிறைவு பெற்று வாழ்க்கையில் வளர்ச்சி ஏற்படக்கூடிய அற்புதமான ஆண்டாக அமைய வாழ்த்துக்கள். மீனராசிக்காரர்கள் மீனராசியை பொறுத்தவரை இந்த விசுவாச வருஷம் பல்வேறு கஷ்டங்களை தாண்டி வளர்ச்சிக்கு வித்திடக்கூடிய ஆண்டு. ஏன்னா ஜென்ம சனிக்கு சனி பகவான் நகர்ந்து வருவார். இதுவரை தலைவலியை கொடுத்து கொண்டிருந்த ராகு பகவான் 12ஆம் இடத்துக்கு விரயஸ்தானத்துக்கு சென்று மூதாதையருடைய அருளாசியை வழங்குவார்கள். இதுவரை 7ஆம் இடத்தில் இருந்த கேது பகவான் 6ஆம் இடத்தில் நகர்ந்து நிழல் கிரகங்கள் மறைவு ஸ்தானத்திற்கு சென்று யோகத்தை தருகிறார்கள். ஜென்ம சனியில சனி பகவான் நகர்ந்து வந்து உட்காருவார். ஆனா ராகு தந்தை வழி பாட்டன் பாட்டி செய்த புண்ணியம், கேது பகவான் 6ஆம் இடத்துல தாய் வழி பாட்டன் பாட்டி செய்த புண்ணியம், இந்த புண்ணிய கணக்கெல்லாம் சேர்ந்து பிதிர்கர்மா மாதிர்கர்மா என்று சொல்லக்கூடிய கர்மக்காரர்களாக இருக்கக்கூடிய அவருடைய யோகங்கள் செயல்பட்டு வாழ்க்கையில் வளர்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு. அப்ப இந்த ஆண்டுல நம்ம என்ன செய்யணும்? அமாவாசானா தந்தை வழி குலதெய்வம், பௌர்ணமியானா தாய் வழி குலதெய்வம், தந்தை வழி குலதெய்வத்தை பகலிலேயும் தாய் வழி குலதெய்வத்தை இரவிலையும் வழிபடணும். அவ்வளவுதான். இதை தொடர்ச்சியாக வழிபட்டு வரும்போது அந்த மூதாதையர் அருளாசி கிடைக்கப்பெற்று இந்த ஆண்டு சனி பகவான் ஜென்ம சனியை நோக்கி நகர்ந்து ஜென்ம சனியாக அமர்ந்து கொடுக்கக்கூடிய அத்தனை தொல்லைகளிலிருந்தும் நம்மளை மூதாதையர் அருளாசி காப்பாற்றி தற்காத்து மிகப்பெரிய வளர்ச்சிக்கு நம்மளை அழைத்து செல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு. மீனராசிக்காரர்கள் மூதாதையருடைய வழிபாட்டை செய்து சனி பகவான் ஜென்ம சனியாக நகர்ந்து கொடுக்கக்கூடிய தொல்லையிலிருந்து நீங்கி குரு பகவான் கொடுக்கக்கூடிய யோகத்தை பெற்று வேர்வையின் நாயகனாக இருக்கக்கூடிய சனி பகவான் கடின உழைப்பின் காரணமாக நீங்கள் வேர்வை சிந்தும் போது உங்களை துன்பப்படுத்தாமல் வளர்ச்சி பாதைக்கு அழைத்து செல்வார். சனி பகவான் கொடுக்கக்கூடிய இன்பங்களை பெற முடியும். இந்த ஆண்டுல அதிக உழைப்பு, அதிக இறை வழிபாடு, மூதாதையர் அருளாசியோடு நலமாக வளமாக வாழ வாழ்த்துக்கள். இந்த பதிவில் தமிழ் புத்தாண்டு விசுவாச வருஷத்துடைய 12 ராசிக்கான பலன்களை பார்த்தோம். அவற்றை நேயர்கள் பின்பற்றி வளர்ச்சி பாதைக்கு செல்ல வாழ்த்துக்கள். இந்த ஆண்டில் அனைவரும் பொது பலனாக இந்த ஆண்டை ஆளக்கூடிய திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரரையும் உண்ணாமலை அம்மனையும் வழிபட்டு இந்த ஆண்டில் அனைத்து நலங்களும் வளங்களும் பெற்று நலமாக வளமாக வாழ வாழ்த்துக்கள். மீண்டும் இதே போல ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் வாழ்வியல் ஜோதிடர் டாக்டர் சீதா சுரேஷ். நன்றி, வணக்கம்.